என்னுடைய பெயர் வந்து முகமது ஷாஹித். நான் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட். இப்போ பேசிக்காக பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பேங்கிங் செக்டரில் வந்து அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும். பட் அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு ஒரு ஸ்கில் தேவைப்படும். அது என்ன ஸ்கில்னா இந்த டேலி ஸ்கில். இந்த டேலி ஸ்கில் வந்து வெளியே ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா மோர் தென் எப்படியோ ஒரு 15,000லேருந்து 20,000 வரையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவன். எங்கள் அப்பா வந்து ஒரு டெய்லி வேஜஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு சார். ஸோ என்னால் அந்த அளவு அமௌண்ட் பே பண்ண முடிஞ்சு என்னால் படிக்க முடியல. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடி தலைமையில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி ஒன்று ரன் பண்ணுறாங்க, அங்கே போய் நீ ஜாயின் பண்ணி கோர்ஸ் படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை எடுத்து நான் அந்த கோர்ஸ்க்கு போனேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த கோர்ஸ் முடிஞ்சு அந்த சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்து உங்கள் தலைமையிலேயே நடந்தோம், நீங்களே நேரடியாக வந்து எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தரது மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது மட்டும் இல்லாம மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் ஏற்படுத்தி அவங்களுக்கு மட்டும் இல்லாம மாணவர்களுக்கும் தமிழ் புதுவன் திட்டத்தை தொடர்ந்ததுனால எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு சார். இதனால வந்து நீங்க வந்து மாணவர்கள் மனதுல ரொம்ப நீங்கா இடம் பிடிச்சிட்டீங்க. இது மட்டும் இல்லாம ஒரு மகன் நல்லபடியா பாதுகாப்பா இந்த ஜெனரேஷன்ல டிராவல் பண்ணணும்னா ஒரு தந்தையா எவ்வளோ அவங்கள பாதுகாக்க முடியுமோ அதை விட நீங்க அதிகமா மாணவர்களை பாதுகாத்து இந்த ஜெனரேஷன்ல எப்படி வாழ முடியும்ன்றதை சொல்லி தந்து எங்களுக்கான நல் திட்டங்களை ஒன்னா எப்படி அது இருக்கும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணி எங்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. உங்களை எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொல்லவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இப்ப மட்டும் இல்லை, எப்பவும் எங்களுக்கு முதலமைச்சராக இருக்கணும்ன்ற எங்களுடைய ஆசை. இதனால எங்க குடும்பத்திலயும் நீங்க வந்து நீங்க இடத்தை பிடிச்சிட்டீங்க. மாணவர்களுக்கு இன்னும் நிறைய நீங்க திட்டத்தை கொண்டு வருவீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க கொண்டு வருவீங்கன்னு நாங்க நம்புறோம் சார்.